ஒரு ஊழியக்காரர் பைபிள் காலேஜில் அவருக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சாமா. அந்த எக்ஸாமில் ரெண்டே கேள்வி கேட்டாங்களாமா. ஒன்று, இயேசு யார் அப்படின்ற கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பிசாசு யார். ரெண்டே தான், 2 கொஸ்டினுக்கு 100 மார்க். இவர் இயேசு யார் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சாராமா. பக்கமா எழுதி 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 இந்த டைம் முடிய போதாமா. இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. உடனே அவர் எழுதினாராமா, கடைசியில் நானும் வேதத்தில் எழுதியிருக்கிறது போல் தான் எழுதியிருக்கிறேன். அவரை பற்றி எழுதினால் நீங்கள் கொடுக்கிற பேப்பர் எனக்கு பத்தாது, என் கையில் இருக்கிற இங்கும் எனக்கு போதாது அப்படின்னு முடிச்சிட்டாராம். அடுத்த ஒரு பேப்பர் வாங்கினாராம். பிசாசு யார் அப்படின்னு எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணா, அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன, அவனை குறித்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உலகத்தில் இருக்கிறவனை விட அவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. என்ன ஞானம் பாருங்க. நிறைய பேருக்கு பிசாசு இருக்குது. உனக்குள்ள பிசாசு ரொம்ப போராடுறது, உனக்குள்ள சத்துரு ரொம்ப போராடுது. பாரு, இந்த விஷயம் பிசாசுனால தான் வந்துச்சு, இந்த தடை பிசாசுனால தான் வந்துச்சு. எதுக்கெடுத்தாலும் ஒரு நாள்ல 100 டைம் இயேசுவை உச்சரிக்கிறாங்களோ இல்லையோ, யாரை உச்சரிச்சிருவாங்கன்னா பிசாசை உச்சரிச்சிருவாங்க. கனத்துக்குரிய ஒருவர், மகிழ்ச்சிக்குரிய ஒருவர், புகழக்குரிய ஒருவர் யார் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவர் மட்டுமே. எப்பொழுதும் உயர்த்தக்கூடியவர் யாருன்னா கர்த்தர் ஒருவரே உயர்த்தக்கூடியவர். ஹல்லேலூயா.